இந்த மணி நேரத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, மோடியினுடைய, அமித்ஷாவினுடைய, யோகி ஆதித்யநாதனுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய சோதனை களமாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மகோபா என்று சொல்லக்கூடிய இடத்துல வீட்டு எண் 803 இதில் 4271 வாக்குகள் இருப்பதாக தேர்தல் ஆணையம் காண்பித்திருக்கிறது. அதே தேர்தல் ஆணையம் வீட்டு எண் 996 243 வாக்குகள் அந்த வீட்டில் இருப்பதாக கணக்கு காட்டியிருக்கிறார்கள். அதே தேர்தல் ஆணையம் 997 நம்பர் வீட்டில் 185 வாக்குகள் இருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். அந்த வீட்டில் இருக்கிறவர் குமுறிக்கொண்டே ஊடகங்களுக்கு முன்னால் அவர் பேட்டி கொடுக்கக்கூடிய அந்த காட்சி இன்றைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. நான் சொல்கிறது, ஒரு வீட்டில் 4271 வாக்குகளை போலியாக மோடிக்காக, அமித்ஷாவிற்காக, ஆர்எஸ்எஸ்ஸுக்காக இந்த தேர்தல் ஆணையம் உத்தரப்பிரதேசத்தில் பதிவு செய்து அவர்களை வெற்றி பெறச் செய்ய வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு பட்டவர்த்தனமாக வெளிப்பட்டு விட்டது அப்படிங்கிறது முதல் செய்தி. ரெண்டாவதாக, குஜராத்தில் 2 வாரத்திற்கு முன்னாடி நவ்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி, இந்த தொகுதியில் 30,000க்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் இங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு காங்கிரஸினுடைய குஜராத்தின் மிக முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய அமித் சர்தா என்று சொல்லக்கூடிய நபர் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த தொகுதி பாஜகவுடைய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சிஆர் பட்டீலினுடைய தொகுதி. இவங்க எப்படியெல்லாம் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை பாருங்கள். அதாவது பதிவு செய்யப்பட்ட 6,09,592 வாக்குகளில் ஒரு 40% தான் சரிபார்த்திருக்கிறார்கள். அந்த 40% சரிபார்த்ததிலேயே 30,000க்கும் அதிகமான போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இந்தியா முழுவதும் இவர்கள் எவ்வளவு பெரிய பித்தலாட்டத்தை செய்திருக்கிறார்கள் என்பது அம்பலமாகி இருக்கிறது. உங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாங்க, தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள இருப்பதாக இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையம் ஒரு தினத்திற்கு முன்பு அறிவித்திருக்கிறது என்பது நமக்கு தெரியும். இந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. எங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குன்னூர் தொகுதியில் ஒரு வீட்டில் 70 வாக்காளர்கள் இருப்பதாக புகார் எழுப்பப்பட்டது. அதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய தரப்பிலிருந்து என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, அது கதவு எண் அல்ல, வார்டு எண் என்று இருந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். இப்படியே நீங்கள் பக்கத்து மாநிலத்திற்கு போங்க, திரிசூர் என்று சொல்லக்கூடிய பாஜக வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற தொகுதி, இந்திய வரலாற்றிலேயே